ஹே கைஸ், ரொம்ப நாளாச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல கொஞ்ச நாளாவே, அதாவது லாஸ்டா போட்ட சில சீரிஸ் எல்லாமே காமெடி, ரொமான்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் சீரிஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் ஹாரர் சீரிஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் தான் ஒரு ஹாரர் சீரிஸ் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ்ல வெறும் 4 எபிசோடு தான் இருக்கு. ஸோ சீக்கிரமாவே இந்த சீரிஸை நம்ம முடிச்சிடலாம். யாரும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. மேலாம்பல இந்த சீரிஸோட ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் நேச்சுரல் பவருக்கும் சண்டை. இதுல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்த டிராமாவும் இருக்க போது. சரி வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ்ல எடுத்ததுமே நம்ம கதையோட ஹீரோயின் ஃபாவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஃபா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. இப்ப நடக்கிற எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க. சோ இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு போல. இப்ப ஃபா அவங்க ஸ்கூல் ரூஃப் டாப்ல ஜாலியா ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸை நம்ம காட்டல. இப்ப இதை காமிச்சிட்டா அப்படியே இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா இவங்க ஸ்கூல்ல இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. நம்ம ஃபாவுமே டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க டெஸ்ட் எழுதிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஷார்ப்னர் எடுத்து பென்சில சீவிட்டு இருக்கா. நல்லா தான் சீவிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு பென்சிலோட சேர்த்து கையவும் சீவ ஆரம்பிச்சிடறா. ரத்தம் அப்படியே பொல பொலன்னு கொட்டுது. அது அங்க இருந்த ஒரு டீச்சர் பார்த்துட்டு, ஏமா என்ன பண்ற, கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா எழுந்து நிக்கிறா. ஆனா இப்ப டப்புன்னு அலறிட்டே கையில வச்சிருந்த பென்சில அந்த டீச்சரோட கழுத்திலே சக்குன்னு இறக்குறா. அந்த இடத்துல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பதறி போயிட்டாங்க. அங்க இருந்த மத்த டீச்சருங்க எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து இந்த டீச்சரை காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த பொண்ணை இப்ப வெளில பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆக்ரோஷமா வயலண்டா பிஹேவ் பண்றா, கத்துறா, அலறா. அங்க இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல அசம்பிளில தான் காட்டுறாங்க. இப்ப நடந்த இந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு வயலண்டா பிஹேவ் பண்ணால, அவ தான் இந்த ஸ்கூலோட டாப்பர் போல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்ததுனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்கா. சோ இப்ப அதுல இருந்து அவ கியூர் ஆகிறதுக்காக தெரப்பி அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அது முடியிற வரைக்கும் அவ ஸ்கூலுக்கு வர மாட்டா. ஸ்கூலை விட்டு நாங்க அவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அடிப்பட்ட அந்த டீச்சருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் அவங்களுக்கு பதிலாக ஒரு டெம்பரரி டீச்சரை நாங்க ஹையர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க அசம்பிளில இருக்க மத்த பொண்ணுங்க எல்லாருமே அந்த பொண்ணு வயலண்டா பிஹேவ் பண்ணால, அவளோட பேரு வானு. அந்த வானு டீச்சரை பென்சில் வச்சு குத்தும் போது இவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை அவங்க குரூப்புக்குள்ள பரப்பி விட்டு அதை பத்தி காசி பேசிட்டு இருக்காங்க. ஓரா படிச்சு தான் இப்படி மண்டை சூடாய் இப்படி பண்ணிட்டா, இல்ல ட்ரக் யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வாயில வர எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அதுல 2 பொண்ணுங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு கேட்கறா, எங்க ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு பொண்ணு, ஃபாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவன் நேரத்துக்கு எங்கேயாவது உட்காந்து பகல் கனவு கண்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க டெஸ்ட் நடந்த அந்த கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்க. அந்த வான் பொண்ணு டீச்சரை குத்திருப்பால, அந்த கிளாஸ் ரூம்ல தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப போட்டோ எடுத்துட்டு போலான்னு திரும்பும்போது அப்ப டக்குன்னு ஒரு டெஸ்க்ல இடிச்சிடறாங்க. அப்போ அந்த டெஸ்க்ல இருந்து டொங்குன்னு இந்த கண்ணாடி சவுண்ட் கேட்கும்ல, அது மாதிரி கேக்குது. இவங்களுக்கு லைட்டா டவுட் ஆகுது, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டெஸ்க்கு அடியில மெதுவா கையை விட்டவங்க இப்ப வெடுக்குன்னு கையை எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ அவங்க கையை கீச்சிருச்சு போல இருக்கு. கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லி கீழே பார்த்தா ஏதோ கிளாஸ் உடஞ்சி துண்டா கிடக்கு. அந்த டெஸ்க்கு அடியில கிளாஸ் இருந்திருக்கும் போல. அப்படியே அவங்க இங்க கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. அப்ப அவங்கள ஒரு சார் பார்த்துட்டாரு. ஆக்சுவலா இந்த சார் வேற யாருமே கிடையாது, இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. இந்த புதுசா போன டீச்சருக்கு பதிலாக ஒரு டெம்பரரி டீச்சர் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டீச்சர் வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். அவரு ஹீரோயினை பார்த்ததுமே, உன் பேர் என்ன, அசம்பிளி டைம்ல இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவங்க பேரை சொல்றாங்க. இந்த மாதிரி என் பேரு ஃபான்ட்டு. சரி சொல்லி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை சார், என் ஃப்ரெண்டுக்காக நோட்ஸ் எடுக்க வந்தேன், அப்பதான் கையில கிளாஸ் கிழிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட கையை வாங்கி பிளட் வராத மாதிரி அவரோட கர்ச்சீஃப் எடுத்து பிரஸ் பண்றாரு. சரி, அசம்பிளியை விட்டுட்டு இங்க வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த நோட்ஸ் என்ன அவ்வளவு முக்கியமா என்ன? அப்புறம் ஏதோ கிளாஸ் அது இதுன்னு வேற சொல்ற, என்ன என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறியா, வேற எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் விடுங்க, நீங்க பண்ணது போதும், நான் இதுக்கப்புறம் கிளினிக்கு போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பக்கமா போன ஒரு ஸ்டாஃப் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அஜின் சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு, என்ன மாறிகிரி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சமாளிக்கிறாரு, ஆமாங்க இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்து, நீ இன்ஃபார்மரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல, ஜஸ்ட் போயிட்டு உன் கையை மட்டும் வாஷ் பண்ணிட்டு கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு பார்த்தா அவங்க கையில கிழிச்ச காயத்தோட தடமே இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஷாக் ஆகுது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நேரா நம்ம ஹீரோயினோட கிளாஸுக்கு தான் வராரு. அங்க இருக்க மத்த கேர்ள்ஸ் யாருமே நம்ம ஹீரோவை மதிக்கவே மாட்டாங்க ஒரு ஸ்டாஃபா. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வர சோடா புட்டி எல்லாம் போட்டுட்டு வராரா, சொல்லவே தேவையில்ல. அவரை கலாச்சி தள்ளுறாங்க குரூப்ல எல்லாம், அவரை வீடியோ எடுத்து போட்டு. இவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றாரு. என்ட்ரி ஆகும்போதே தடுக்கி விழுறது, கையில வச்சிருக்க புக் எல்லாத்தையும் கீழே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க, ஓ ஹீரோ தான் நமக்கு புதுசா வந்திருக்க டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணா. ஆனா இங்க மத்த பொண்ணுங்க யாரும் அவரை மதிக்கவே மாட்டாங்க. எல்லாருமே கையில போன் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சேட் பண்ணிக்கிட்டு. அது மாதிரி ஹீரோ பாக்குறாரு, என்ன இதுங்க மதிக்கவே மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில ஒரு பொண்ணு நம்ம ஃபாவை பத்தி பேசியிருப்பாள், அவ கனவு கண்டுட்டு இருப்பான்னு. சோ அந்த பொண்ணு அங்க இருப்பாளா, போன் நோண்டிட்டு சிரிச்சுக்கிட்டு. இப்ப அவளை பிடிச்சி கிளப்பி
விட்டு அவரோட சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இதை சொல்லிட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வர, ஆனா லைட்டா தயங்கினதுமே ஹீரோ பாக்குறாரு. பாத்தியா இப்படிதான் கிளாஸ்ல உட்காந்து போன் பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியாது, இதுக்கப்புறமா போனை உரமா வச்சுட்டு ஒழுங்கா கிளாஸை கவனிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னா. ஆனா அந்த பொண்ணா இப்ப சடனா கொடுத்தா பாருங்க ஒரு நெத்தியடி. என்ன சார் நீங்க கேட்ட கொஸ்டின் தெளிவாவே இல்லையே, நீங்க கொஸ்டினை தெளிவா கேட்டாதானே சார் என்னால தெளிவான பதில கொடுக்க முடியும், நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஏகப்பட்ட பதில் இருக்கு, எதை சொல்லட்டும்னா இதை சொல்லட்டுமா அதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடிக்கிட்டே போறா. இப்ப சொல்ற ஆன்சர்லாம் கேட்டதுமே ஹீரோக்கு லைட்டா ஷாக் ஆகுது. என்னம்மா இப்படி புட்டு புட்டு வைக்கிறீன்ற மாதிரி இங்க ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஆனா இங்க இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்க ஒன்னும் எங்களோட கிரேடை பத்திலாம் நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, இந்த ஸ்கூல் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டெஸ்ட் வைப்பாங்கன்னு தெரியுமா, ஒரே விஷயத்த நாங்க எத்தனை தடவை படிச்சிருப்போம் தெரியுமா, நீங்க கேட்கிற கொஸ்டின்லாம் எங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு சார், மற்ற ஸ்கூலுங்களை கம்பேர் பண்ணும்போது எங்க ஸ்கூல்ல நடக்கிற எக்ஸாம் எல்லாமே பல மடங்கு கஷ்டம், ஸோ அதுக்காக நாங்க பல மடங்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் எங்களால டாப் ஸ்கோர் வாங்க முடியும், ஸோ அதனாலே இந்த ஸ்கூல் எங்களை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட டெஸ்ட் லொட்டு லோஸ்க்குன்னு எல்லாமே வைப்பாங்க, நீங்க நடத்திட்டு இருக்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கூட நாங்க ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணிட்டோம், ஸோ அதனால நீங்க எங்களை நினைச்சு எந்த கவலையும் பட வேண்டாம் சார் அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோ பாக்குறாரு. சரிமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்றாரு இந்த பொண்ணு ஆன்சர் சொன்னோன்னு. ஆனா இப்பதான் பசங்களை பார்த்து கேட்கிறாரு, சரி பசங்களா படிக்கிற விஷயத்துல உங்க ஸ்கூல் உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புனே இருந்தீங்கன்னா அப்போ உங்க வாழ்க்கையை எப்ப என்ஜாய் பண்ணுவீங்க, வாழ்க்கையில தான் படிப்பு இருக்கணுமே தவிர்த்து படிப்பே வாழ்க்கையா இருக்க கூடாது, உங்க ஸ்கூல்ல கிளப் இல்ல ஸ்போர்ட்ஸுக்கு உங்களை அலோவ் பண்றது இல்ல, உங்களுக்கு ஹாபின்னு சொல்லிக்கிறதுக்கும் எதுவும் இல்ல, இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எப்படி வெளி உலகத்துக்கு போகும்போது அதை ஃபேஸ் பண்ணுவீங்க பசங்களா, கொஞ்சமாவது உங்க வாழ்க்கையில மத்த விஷயத்துலயும் அக்கறை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி இங்க உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு இருக்க. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட்டா பதில் சொன்னால அந்த பொண்ணு, அவ இப்ப அப்படியே மெதுவா ஹேண்ட் ரைஸ் பண்ணி, சார் நாங்க எங்க வாழ்க்கையில அக்கறை காட்டுறதெல்லாம் இருக்கட்டும், எப்ப சார் நீங்க உங்க ஜிப்ல அக்கறை காட்ட போறீங்க, முதல்ல அதை இழுத்து மூடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சிரிக்க, இப்ப மொத்த கிளாஸுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு நேரமா சீரியஸா போயிட்டு இருந்தது படு மொக்கையா போயிருச்சு. ஆனா ஹீரோயின் மட்டும் ஹீரோ ஒரு மாதிரி சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க, லைட்டா சந்தேக பார்வையோட தான் பாக்குற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு ஹீரோட நிஜமான கேரக்டர் இது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோவை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, ஒரு பக்கம் எக்ஸாம் தான் டஃபா இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இங்க ஸ்கூல்லயும் நிறைய விஷயம் நடக்குது, முக்கியமா இந்த புதுசா வந்திருக்க டீச்சர் அப்படின்னும் போது புதுசா வந்திருக்க டீச்சருக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சும்மா ஜன்னலுக்கு வெளியில பாத்துருப்பாங்க, வெளியில நம்ம ஹீரோ நின்று இருந்திருப்பாரு, ஏதோ சும்மா நிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா அவரோட கையை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவரோட கையை சுத்தி ஏதோ பூச்சி தேனின்னு நினைக்கிறேன் அது சுத்தி பறந்துட்டு இருக்கு. அந்த பூச்சிக்கிட்டே ஹீரோ ஏதோ பேசிட்டு இருக்காரு, வாய் அசையறது மட்டும் ஹீரோயினுக்கு தெரியுது. இது ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு வியடா இருந்திருக்கும், என்ன இந்த ஆளு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுமே கையில வச்ச இந்த புக் எல்லாத்தையும் அப்படியே கீழே போடுற மாதிரி போட்டுட்டு ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி ஆக்வர்டா சிரிச்சுட்டே புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வியடா இருக்கு, ஸ்கூல்ல சுத்தி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆனா ஹீரோயினோட அம்மா, நீ ஒன்னும் எதை நினைச்சா ஸ்ட்ரெஸ் ஆகாதம்மா, இது எக்ஸாம் டைம்ல அதான் உனக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்க வேற எதுவும் சொல்லல. சரி ஓகேமா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க இப்ப படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்க்ல வந்து உட்காடுறாங்க. அப்பதான் எதுக்கு இருக்க மிரர் அப்படியே கிராக் விட்டுருக்கு. அதை பார்த்தும் உங்களுக்கு ஒரு மாதிரி வியடா ஃபீல் ஆகுது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்க. அதே டைம்ல இப்ப அவங்க ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க, ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி அப்படியே பதட்டமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வாஷ் பண்ணிட்டு நிமிந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடி இருக்க கண்ணாடி அப்படியே தட தடன்னு ஆட ஆரம்பிக்குது. அதை அப்படியே அல்லு இல்லாம பார்த்துட்டு இருக்க. இப்ப அதிர்ந்துட்டு இருந்த அந்த கண்ணாடி அப்படியே இப்ப டோட்டலா கிராக் ஆகுமா. ஆனா கிராக் ஆனது அந்த கண்ணாடி மட்டும் இல்ல, அவளோட ஃபேஸும் அந்த கண்ணாடியோட சேர்ந்து கிராக் ஆயிருது. இப்ப இது மாதிரி அவளோட ஃபேஸ பார்த்துட்டு அலறா, அப்படியே கண்ணை கிறுக்குமா மூடிட்டு தலையை பிடிச்சிட்டு ஓரமா வந்து உட்காந்துட்டா. ஆனா இப்ப டப்புன்னு பார்த்தா அந்த மிரர் பழைய மாதிரி மாறிடுச்சு. இவளும் கொஞ்சம் நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப அடுத்த செகண்டே யாரோ அவளை கண்ட்ரோல்ல எடுத்த மாதிரி அப்படியே தலையை பிடிச்சிட்டு அலற ஆரம்பிக்கிறா. யாரோ அவளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்படியே கையெல்லாம் ஏதோ மடக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அதே பொசிஷன்ல அவளோட ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூல்ல நின்னுட்டு இருக்கா. இந்த மேல இருந்து டைவ் அடிக்கிறதுக்காக ஒரு போர்டு செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஹைட்ல, அந்த போர்டுல நின்னுட்டு இருக்கா. ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா அதே பொசிஷன்ல உறைஞ்சு போய் நின்னவ இப்ப டப்புன்னு அதுல இருந்து கீழே குதிச்சிட்டா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் கிளாஸுக்கு வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடா கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு இன்னுமே இந்த விஷயம் தெரியாதாஃபா, இந்த பக்கத்து கிளாஸ் 4ல அந்த மேட்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவன் நேத்து நைட்டு நம்ம ஸ்கூல்ல உள்ள ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நேத்து நைட்டு வழக்கம் போல நம்ம ஸ்கூலோட வாட்ச்மேன் பேட்ரோல்ல இருக்கும்போது தான் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் கைண்டு கிடந்ததை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ண போகும்போது தான் அந்த பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சு சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு காலையில டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த மேட்டு பொண்ணோட டெஸ்க்கு அடியில ஒரு ஸ்பை கேமரா இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இங்க கனெக்ஷனை பார்க்க முடியுதா, லாஸ்ட் டைம் அந்த வானு இப்ப அந்த மேட்டு ரெண்டு பேருமே டாப்பர்ஸுங்க, ரெண்டு பேருக்குமே இப்படி ஒரு நிலைமை இருக்கு. அதோட இந்த மேட்டு பொண்ணோட டெஸ்க்கு அடியில ஒரு ஸ்பை கேமரா எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எவனோ ஒரு கேடி இங்க நம்மளுக்குள்ளேயே இருக்கான். அவன் தான் டாப்பர்ஸுங்களா பார்த்து தூக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ ட்ரக்
பக் யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லாரையும் இப்படி பண்ண வைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க இதெல்லாத்தையும் ஹீரோயினும் சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே ஒரு மாதிரி லைட்டா பக்குன்னு தான் இருக்கு. ஆனா இப்ப பிரேக்ல இந்த மேட்டு பொண்ணு தண்ணியில குடிச்சதை பத்தி ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தால நம்ம ஹீரோயின்ட்ட, அந்த பொண்ணு வெளியில வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேகமா வந்து அவ வாயை பத்தி தாத்தான்னு உரமா எடுத்துட்டு வந்துட்டாங்க தனியா. ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேரு பேம். அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு கத்துறா, அடச்ச நீதானா, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டோம் போ, உனக்கு என்ன வேணும்ப்பா அப்படின்னும் போது, அது வந்து நீ நம்ம டீச்சர்ஸுங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் தானே, அடிக்கடி நீ அவங்க ஆஃபீஸ் ரூமுக்குலாம் போயிட்டு வருவ, அதுக்கு அது ஒன்றும் இல்லை, எனக்காக ஒரு விஷயத்த நீ அங்கே போகும்போது செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்க, இப்போ எதுக்கு நீ இதை என்ன பண்ண சொல்ற, என்ன அந்த மேட்டு பொண்ணு விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கியா, இருந்தாலும் காரணம் இல்லாமல் எதுவும் நீ பண்ண மாட்டியே, சொல்லு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இப்போதான் ஒரு விஷயத்த இந்த பேம் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலாக அந்த மேட்டு பொண்ணு இருக்கால, அவள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஜின் சார் நம்ம ஹீரோவை போயிட்டு பார்த்துருப்பா. அவள் ஹீரோ பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருந்திருப்பா. இதை ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஹீரோ மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஹீரோ தான் ஏதோ பண்ணுறான், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பேமிட்ட சொல்றாங்க. அதனால தான் உங்ககிட்ட இந்த ஹெல்ப் நான் கேட்குறேன், நீ ஹீரோட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவனோட சீக்ரெட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னுறா. சாதாரண நாளே இது ஒரு பெரிய பங்கமா போய் முடிஞ்சிடும், இது எக்ஸாம் டைம் வேற, இந்த டைம்ல மட்டும் நீ சொல்றதை நான் பண்ணேன் அப்படின்னா அது என்னோட தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம், அதனால முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பாக்குறாங்க. இங்க பாரு, நீ தான் அடிக்கடி ஆஃபீஸ் ரூமுக்கு போவ, அதனால நீ போனாதான் சந்தேகம் வராது, நான் போனா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உனக்கே தோணலையா, நம்ம வானும் மேட்டும் முன்னாடிலாம் இப்படி இருந்ததே கிடையாது, எப்போ ஹீரோ நம்ம ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சானோ அப்பையிலேருந்து தான் எல்லா பிரச்சனையும், அதுவும் இல்லாம இன்னும் வேற பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க. ஆனா டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டாங்க. இந்த பேம் என்ன பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அது வேணாம் விடு, உனக்கு அது சொன்னாலும் புரியாது, எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல இவளுக்கு லைட்டா கடுப்பாயிருச்சு. ஓ, அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாள் ஆயிட்டேன்ல, அப்புறம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க நீங்க, எதுக்கு என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறீங்க, எதா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ, போய் என்ன இந்த விஷயத்துல இழுக்காத, அதுவும் இல்லாம நான் டீச்சர்ஸுங்களோட பெட்டு மாதிரி அவங்க சொல்ற எல்லாத்தையும் பண்றதுக்கு காரணம் நான் நல்ல கிரேடு வாங்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ நான் என்னன்னா உனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ நல்லா படிச்சு நல்ல கிரேடு வாங்கிடுவேன், இங்க நாங்க தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவமா போயிட்டா. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப வீட்டுக்கு வந்தும் கூட இவங்களால இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல, சுத்தமா படிக்கவும் முடியல. ஹீரோ வியடா பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல நைட்டோட நைட்டா இவங்களே ஸ்கூலுக்குள்ள பூந்துட்டாங்க. வழக்கம் போல வாட்ச்மேன் வாசல்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அதனால அவங்க ஈஸியா நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. வேகமா ஹீரோட டேபிள் டிரார்லாம் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு டிராவரை ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு, ஏதோ வித்தியாசமா ஒரு கயிறு வேற இருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட வாய்ஸ் கேக்குது. அவர் இன்னும் ஸ்கூலை விட்டு போல இருக்கு, பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சார் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அந்த கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர் கரெக்டா பேசிக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ள வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோயினை பார்க்கல, ஆனா ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப டக்குன்னு நம்மளால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுவாராம். இவங்க உடனே திரும்பிக்கிறாங்க. ஆனா இப்பதான் அப்படியே மெதுவா திரும்பி ஹீரோவை பாக்குறாங்க. அவரோட உடம்பு ஃபுல்லா ஒரே டேட்டுவா இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே இருக்க. ஆனா இப்ப டப்புன்னு ஒரு சின்ன குழந்தை சிரிக்கிற மாதிரி வாய்ஸ் கேக்குது. இவங்க உடனே திரும்பி பாக்குறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனா அந்த ஸ்கூல் ஹால்வே முழுக்க கேக்குது. இப்ப அந்த குழந்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தப்பு பண்ற குழந்தைங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஹீரோக்கு வந்து கேக்குது. ஆனா அவர் கிளம்பிட்டாரு. ஆனா ஹீரோயின் தான் ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்புறம் அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிருது. சரி இப்ப ஹீரோ இருக்காரா போயிட்டாரான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் போயிட்டாரு. சரி இவங்களும் இப்ப வெளியில வந்துட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு, அந்த சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடிப்படியே பார்த்துட்டு இவங்க அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க ஹீரோயின் மேல வந்து கைய வைப்பாங்களாம். இப்ப பயந்து போய் திடுக்குன்னு திரும்ப, எதுக்கு நின்று இருக்கிறது வேற யாருமே கிடையாது, வாட்ச்மேன் தான். அவருமே ஹீரோயின் திடுக்குன்னு திரும்பினதை பார்த்துட்டு பயந்துட்டாரு. என்னமா ஆச்சு இந்த டைம்ல இங்க நீ என்னமா பண்ணிட்டு இருக்கன்னு போது ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அது நான் நோட்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு போது, சரி அதான் எடுத்துட்டில கிளம்பு. ஏமா உனக்கு தான் தெரியும்ல நம்ம ஸ்கூல்ல கொஞ்ச நாளாவே ஒரே மர்மமான விஷயமா நடந்துட்டு இருக்குதுன்னு, இது தெரிஞ்சுமாமா இந்த டைம்ல நீ இப்படி தனியா ஸ்கூலுக்கு வருவ, சரி நீ முதல்ல வா, நானே உன்னை கேட் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் சொல்றாரு, என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே இந்த ஸ்கூல்ல ஏதோ மர்மமா நடக்குது, இப்ப கூட யாரோ ஸ்கூல் ஃபுல்லா குப்பையா போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, ஒருவேளை அந்த யாராவது சின்ன பசங்களா இருப்பாங்களோ, ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ்ல தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி பேசின மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த வாட்ச்மேன் லொக்குன்னு இரும ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படியே இப்ப இந்த வாட்ச்மேன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி, இப்ப ஹீரோயின் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரு குழந்தை வாய்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த வாய்ஸ்ல இப்ப அவர் பேசுவாராம், தப்பு பண்ற பசங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கும், நீயும் கெட்ட பொண்ணு தானே, இந்த டைம்ல இப்படி ஸ்கூலுக்கு தனியா வந்திருக்க, தப்பு பண்ற பசங்க எல்லாம் என்ன பண்ணணும், நேரா கை கட்டி நிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் கையில ஒரு லத்தி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு கம்பு, அதை எடுத்து மண்டையிலே நச்சுன்னு அடிச்சுக்கிறாரு அவரே. ஹீரோயின்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அந்த வாட்ச்மேனும் அப்படியே தலையிலேருந்து ரத்தம் ஒழுக ஹீரோயினை பார்த்து, நீயும் தப்பு பண்ற பொண்ணு தானே, உன்னை திருத்த
போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆனா எதுக்கால இப்ப ஹீரோயின் இருக்க மாட்டாங்களாம், ஓடியே போயிட்டாங்க அவங்க. எப்போ வேகமா போயிட்டு மெயின் கேட்டை திறந்துட்டு ஓடலான்னு பார்த்தா அதை சங்கிலி போட்டு பூட்டி வேற வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பின்னாடி அந்த வாட்ச்மேன் பேய் வேற துரத்திட்டே வந்துட்டு இருக்குது. கெட்ட பொண்ணு, நீ எங்க போன, ஒழுங்கா ஓடாம நில்லு, அப்பதான் என்னால உன்னை கண்டிக்க முடியும், ஆனா நீ ஓடனாலும் ஒளிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வயசுலயே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த வாட்ச்மேன் துரத்திட்டு இருக்காப்ல நம்ம ஹீரோயினை. அந்த வாட்ச்மேனை ஏதோ ஒரு பேய் பொசஸ் பண்ணிருச்சு போல. ஏதோ சின்ன புள்ள மாதிரி சிரிச்சுக்கிட்டே தாவி தாவி நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒழுங்கா நில்லு, கெட்ட பொண்ணு நில்லு, ஓடாத, இல்லைன்னா உனக்கு இன்னும் அதிகமான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. ஹீரோயினை ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு டைம்ல அந்த வாட்ச்மேன் பேய் நம்ம ஹீரோயினை புடிச்சிச்சு. இப்ப கையில வச்சு இந்த கம்பை வச்சு ஒரே அடி நம்ம ஹீரோயின் மண்டையில. நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே ஊந்துற. ஆனா அந்த வாட்ச்மேன் பேய் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு சின்ன புள்ள மாதிரி. பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஆடிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என்ன விட்டு என்ன எதுவும் பண்ணிடாதன்னு போது, அது நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், நீ தப்பு பண்ற பொண்ணு, கெட்ட பொண்ணு, பேட் கேர்ள், உனக்கு நான் தண்டனை கொடுக்கணும்ல, அப்பதானே நீ திரும்பி தப்பு பண்ண மாட்ட, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் அடிக்கலான்னு வரும்போது ஹீரோயின் பயந்து போய் கண்ணை மூடிட்டாங்க. ஆனா அடி விழுன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கண்ணை மூச்சு பார்த்தா அந்த வாட்ச்மேனோட கால்ல ஒரு கொக்கி வந்து மாட்டிருக்கு. அந்த கொக்கியில ஒரு கயிறு இருக்கு. இப்ப அந்த கயிறை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் பேய் அப்படியே தடுக்கி பொத்துன்னு கீழே விழுந்துற. இப்ப அந்த பேயோட காலை பிடிச்சி யாரோ தர்த்தன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த பேயும் ஆன அலறுது குழந்தை வயசுல. இப்ப அந்த பேயும் பாக்குது. எதுக்கால பார்த்தா ஒரு ஆளு சேப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பேய் அவனை பார்த்து, யாரா நீயும் கெட்ட பையனா, தப்பு பண்றியா, நீ உனக்கு தண்டனை இருக்கு, உன நான் திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அவனை அடிக்க போவ அவன் போட்டு அந்த பேயை மொத்துன்னு மொத்திட்டான். இப்ப கடைசி அந்த பேயை கீழே தள்ளி விட்டு அதோட நெத்தில கையை வச்சு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்றான். அந்த பேய் ஓன அலறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெளிவா தெரியல, ஒரு மாதிரி பிளரா தான் தெரியுது. வந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால சரியா பார்க்க முடியல. இப்ப அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மர்மமான ஆளு நம்ம ஹீரோயின் மேலேயும் அப்படியே கை வைக்கிற மாதிரி வரான். அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில அந்த பேய் அடிச்சிருக்கும்ல, அந்த காயத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க காயம் இல்ல. சரி இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த வாட்ச்மேன் என்னான்னு பார்த்தா அவரு வழக்கம் போல வாட்ச்மேன் டியூட்டி பார்க்காம தூங்கிட்டு இருக்காரு. அவர் மேலேயும் எந்த காயமும் இல்ல. எல்லாமே பர்ஃபெக்டா நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒண்ணு இல்லமா, நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கல, அதான் உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும், எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க ஹீரோயினால சுத்தமா நம்பவே முடியல. அவங்க அம்மா கிட்டே சொல்றாங்க, இல்லம்மா நடந்தது எல்லாமே உண்மைதான், அப்படியே உண்மை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி எல்லாம் பழைய மாதிரி மாறிச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியலன்னு போது, நான் தான் சொல்றேனேம்மா உனக்கு ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, அதை மட்டும் பண்ணு, உனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. நேற்று சம்பவம் நடந்துச்சுல அந்த ஸ்பாட்டு, அவங்க அடி வாங்கி விழுந்து கிடந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடமும் கிளீனா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் வர வழியில நம்ம ஹீரோ ஏணி போட்டு ஏறி ஏதோ பக்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வர நேரமா பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லி கத்துனவர் இப்ப ஏணி தடிக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவர் கையில வச்ச இந்த பக்கெட் நம்ம ஹீரோனோட தலையில போயிட்டு சொருவிக்குது. இவர் உடனே சாரி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு, நான் கேமராவை கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஏணி கொஞ்சம் கொடன்னு இருந்ததுனால தடிக்கி கீழே விழுந்துட்டேன். ஐயோ நீ வேற கிளாஸுக்கு போற பொண்ணு இப்படி நினைஞ்சிட்டே இரு, உனக்கு நான் எதுவும் டவல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காட்சி படுத்து காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஒன்ன மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன், அந்த ஆள் ஒரு வேளை நீங்களா இருக்குமோன்னு நான் யோசிச்சேன், ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த ஆளும் நீங்களும் ஒரே ஆளா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, இவரும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினா அவரோட ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போறாரு. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இன்னொரு யூனிஃபார்ம் செட் வச்சிருந்தா அதை எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடிக்கிட்டு இருக்க. ஆனா தேடும் போதே கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்காரு. இந்த பக்கத்துல இருக்க டெஸ்க்ல அடிச்சுக்கிறது, லைட்ல அடிச்சுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா. ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே, எப்பயுமே கிளாஸ்ல இருக்கும்போது மூஞ்ச உண்மையே தான் வச்சுட்டு இருப்ப, இப்ப சிரிக்கலாம் செய்யறான்னு போது, அது ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம ஸ்கூல்ல நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது இல்லை, ஸோ அதை நினச்சிதான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு நடந்த விஷயத்த என்னால் இனிமே மறக்க முடியல, ஒரு மாதிரியாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு என்ன சொல்றாப்லன்னா, அதெல்லாம் சும்மா தட்டி விடு, கனவுலாம் எல்லாருக்கும் வர்றதுதான், ஏதோ கனவுல வாட்ச்மேன் துரத்திட்டு வந்ததே இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கியே, என் கனவுலாம் எவ்வளோ மோசமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலா தேடிக்கிட்டு இருக்கும்போது, ஆனா இப்பதான் ஹீரோயின் மெதுவா, நான் நேற்று நைட்டு என்ன அந்த வாட்ச்மேன் துரத்தனா அப்படின்னு மட்டும்தான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனா அது கனவா உண்மையான உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்களா கனவுன்னு சொல்றீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கேட்க, இங்க ஹீரோட முகம்லாம் அப்படியே மெதுவா மாறுது. ஹீரோயின் இப்ப மெதுவா அவங்க இருக்க ரூமோட கதவை லாக் பண்ணிட்டு, சார் இன்னுமா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நடிக்கிறத நிப்பாட்டிட்டு உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாக்குறாரு, வா என்ன சொல்ற, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு போது, ஏன் உனக்கு நிஜமாவே புரியலையா என்ன, நேத்து நைட் அந்த சேப்பு சொக்கா போட்டு வந்தது நீ தானே, நீ என்ன சொல்றப்பா, நீ ஏதோ கனவுல வந்தது எல்லாத்தையும் நிஜம் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு போது, நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், ஏதோ கண்டது கர்மத்தெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா எப்போ அந்த வான் பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சோ அதுல இருந்து என்னால இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. அதனால
அதனால இதை பத்தி எவிடன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன், இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சது இந்த வான் பொண்ணுக்கு நடந்தது, மேட்டு பொண்ணுக்கு நடந்தது எதுவுமே தானா நடக்கல, யாரோ நடக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க தான் இது எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்காங்க. சொல்லு, அது நீ தானே அப்படின்னு இப்ப கேட்க ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. ஏமா என்னமா சொல்ற? அந்த பொண்ணுங்க அவங்களாவே ஏதோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுல எப்படி நான் சம்மந்தப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு செகண்ட் பார்த்துட்டு, ஓ அப்படியா, இரு மேட்ருக்கு வரேன். கடைசியா அந்த மேட்ன்ற பொண்ணு இந்த ஸ்கூல் ஸ்விம்மிங் பூல்ல கூட வந்து சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாள். மறுநாள் கூட அந்த பொண்ணோட டெஸ்க்ல இருந்து டீச்சர்ஸுங்கெல்லாம் ஒரு ஸ்பை கேமராவை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கேமரா வச்சது வேற யாருமே கிடையாது, நான் தான் அப்படின்றாங்க இப்ப ஹீரோயின். ஹீரோக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. என்ன சொல்ற நீ, எதுக்காக அதை நீ பண்ண அப்படின்னும் போது, ஏன்னா எனக்கு தெரியும் அடுத்தது அவ தான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அந்த வான்ன்ற பொண்ணு, அதுக்கப்புறம் மேட்டுக்கு தான் ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ற கல்பிரேட் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவளோட டெஸ்க்ல நான் கேமராவே வச்சனும் போது ஹீரோனா, சரி இது எதுக்கு இப்ப நீ என்கிட்ட சொல்ற, இந்த விஷயம் மட்டும் வெளியில போனுச்சுன்னா உனக்கு தான் பிரச்சனை தெரியும்ல அப்படின்னும் போது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா, நான் கேமராவை வச்சது மேட்டோட டெஸ்க்ல மட்டும் கிடையாது, நான் ஸ்கூலை சுத்தி ஏகப்பட்ட இடத்துல கேமரா வச்சிருந்தேன். எதுலையாவது கண்டிப்பா அந்த கல்பிரேட் மாட்டுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒரு இடம் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போனை காட்டுறாங்க. அதுல நேற்று நைட்டு நம்ம ஹீரோ அந்த வாட்ச்மேன் பேய் கூட சண்டை போட்டிருப்பார்ல, அந்த போட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே மெதுவா ஹீரோயின் பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாரு அவங்க பேரை சொல்லிட்டு. ஹீரோயினுக்கான பயமா இருக்கு. அப்படியே மெதுவா பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. பண்றத பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே கனவுன்னு சொல்லி என்னைய முட்டாளாக்க பாக்குறீல்ல, இதை எதுக்கு பண்ண சொல்லு, முதல்ல எப்படி இதை நீ பண்ண, இங்க சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கத்த. ஆனா இங்க ஹீரோ இவ்வளவு நேரமா அமைதியா இருந்தவர் இப்ப அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றாரு. பரவாயில்லையே, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலை பாக்குற அளவுக்கு ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, இந்த மாதிரி இப்ப நீ எல்லாத்தையும் தொலாவிட்டு இருக்கிறதுனால உனக்கு தான் டேஞ்சர், அது உனக்கு தெரியுமா தெரியாதான் போது உனக்கு தான் எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க ஹீரோயின். முதல்ல அந்த வானு, அதுக்கப்புறம் இந்த மேட்டு, ரெண்டு பேருக்குமே அசம்பாவிதம் நடந்திருக்கு. முக்கியமான விஷயம், அவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட்ஸ். நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் நடக்குது. அந்த ஆர்டர்ல மூணாவதா இருக்குது யாருன்னு தெரியுமா, நான் தான். அடுத்து எனக்கு தான் ஏதோ கெட்டது நடக்க போகுது, நான் ஏற்கனவே ஆபத்துல தான் இருக்கேன். இப்ப நான் இந்த மாதிரி பண்றதுனால இதுக்கு மேலே என்னால எனக்கு ஆபத்தை ஏற்படுத்திக்க முடியுமா என்ன, இல்ல நான் எதுவும் பண்ணாம கம்முன்னு இருந்தா எனக்கு நடக்க போறதுதான் நடக்காதா, என்னை சுத்தி கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பேக்ல இருந்து ஏதோ ஒன்னு எடுத்து காட்டுறாங்க ஹீரோ கிட்ட. ஆக்சுவலா அது ஒரு கண்ணாடி துண்டு, அதுல ரத்தத்தை வச்சு ஏதோ ஒரு சிம்பிள் வரையப்பட்டிருக்கு. என்னது இது, அப்போ அடுத்து நான் தான் நெக்ஸ்ட் விக்டிம்ல, அடுத்து எனக்கு தான் ஏதோ கெட்டது நடக்க போகுது இல்ல, நான் சாக போறேன்ல, ஒழுங்கா பதில் சொல்லி என்னது இது, என்ன நடந்துட்டு இருக்கு சுத்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனா, ஏஃபா அது உனக்கு எப்ப கிடைச்சது, அதை எப்பையில இருந்து நீ உன் கூட வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் அவர் சொல்ற எதுவுமே கேட்காம கத்துறாங்க. ஒழுங்கா பதில் சொல்லு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், என்ன கொல்ல புரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டே இருக்க. டக்குன்னு ஹீரோ ஏதோ ஒரு ஸ்பெல்லு மந்திரத்தை போட்டு ஹீரோட மூஞ்சிலே ஊதுறாரு. அவ்வளவுதான், அவங்க மயக்கம் போட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் கண்ணை மூச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. சுத்தி ஏதோ ரெட் கலர் எஃபெக்ட்ல லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க கை வர கட்டி போடப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எங்க இருக்கோனே தெரியல. அப்பதான் ஹீரோ முத நாள் வந்த மாதிரி அந்த ரெட் கலர் ஜாக்கெட்ல வராரு. ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன நீ என்ன பண்ண, நான் எப்படி இங்க வந்தேன், எதுக்கு நீ என்ன இங்க கட்டி வச்சிருக்க, என்ன என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அப்படியே மெதுவா ஹீரோயின் பக்கத்துல வராரு. அவரு கைய வாய்கிட்ட வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே வர மாதிரி இருக்கு. அப்படியே இப்ப ஒரு மெதுவா ஹீரோயின் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வர வர சாந்தமா இருந்த ஹீரோயின் டக்குன்னு வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எங்க நீ வச்சிருக்க, என்ன ஒழுங்கா விட்டுரு, எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப ஹீரோ மெதுவா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவரோட கையை ஹீரோயின் தலைகிட்ட கொண்டு போறாரு. இப்ப ஹீரோயின் வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. உனக்கு கொன்று வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ, இங்க பாரு, பயப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, நிதானமா இரு, அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது, அதுக்கு நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட நெத்தில கையை வச்சு மந்திரத்தை சொல்றாரு. ஹீரோனோட உடம்புல ஏதோ ஒரு கெட்ட சக்தி பூந்திருக்கு போல, அதை தான் வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. இங்க அவர் மந்திரத்தை சொல்ல ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டே துடிக்கிறாங்க. இப்ப கையை பிடிச்சி வெடுக்குன்னு இழுப்பாங்களாம். கயிறு கையோட வந்துருச்சு. அவ்வளவுதான், ஹீரோக்கு லைட்டா பக்குன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு மந்திரத்தை சொல்றதை நிறுத்தல. ஹீரோயின் மேல இருந்து கை எடுக்கல. ஆனா இவங்களா, இப்போ உன்னை நான் கொன்னுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கழுத்தை நெருக்கலான்னு போவாங்க பாருங்க. அப்படியே ஒரு டிரான்சிஷன். இப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு பேத் டப்ல இருந்து எழுந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரமா ஹீரோ அவங்க தண்ணிக்குள்ள முக்கி தான் பேய் ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. ஹீரோயினுக்கு அது ஏதோ ஒரு இல்யூஷனா வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்ப அவரும் ஹீரோயினை பார்த்துட்டு, பரவாயில்ல, எப்படியோ திரும்பி வந்துட்டேன் நம்ம உலகத்துக்கு, சக்சஸ்ஃபுல்லா திரும்பி முழுசா வந்ததுக்கு உனக்கு 90/100 தரேன். ஆனா என்ன கழுத்தை நெரிச்சு நீ கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கு உனக்கு 10 மார்க் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இப்ப நடந்துட்டு இருக்க எதுவுமே புரியல, கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பார்த்தது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான். ஆக்சுவலா உனக்குள்ள ஒரு கெட்ட சக்தி இருந்துச்சு, உன் மேல ஒரு கருசு இருந்துச்சு, அதை தான் நான் மந்திரத்தை சொல்லி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண, எப்படியோ எடுத்துட்டேன். அதனால இதுக்கப்புறம் நீ பயப்பட்ட மாதிரிலாம் உனக்கு எதுவும் ஆகாது, நீ இப்ப சேஃபா தான் இருக்க. இருந்தாலும் எப்படியோ ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்துக்குள்ள நீ மூக்க நுழைச்சிட்ட, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்ட. சோ அரைகுறை அறிவா ஆபத்துல கொண்டு போய் விட்டுன்றதுனால நான் உன்கிட்ட முழுசாவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மொதல் விஷயம் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உன்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, மேஜிக்ன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த உலகத்துல மேஜிக்
மேஜிக் இருக்கு. ஆனா அதுக்காக நீ ஆன்லைன்ல மேஜிக் சம்பந்தமா பாக்குற எல்லா விஷயமும் உண்மையான மேஜிக் கிடையாது. ஆன்லைன்ல நீ மேக்ஸிமம் பாக்குற விஷயம் எல்லாமே ஃபேக், மூட நம்பிக்கை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா மேஜிக் இருக்கு. இந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் நார்மலான மனுஷங்களுக்கும் பெருசாலாம் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ அதனால அவங்களால ஈஸியா சாதாரண மனுஷங்க கூட பிளெண்ட் ஆக முடியும். உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாருமே இந்த உலகத்தோட மேற்பகுதியை மட்டும் தான் பாப்பீங்க. ஆனா நாங்க அதுக்கு அடியில வாழ்றவங்க, அதனால நாங்க உங்களுக்கு தெரியவே மாட்டோம். அதுல நானும் ஒருத்தன். நான் உங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கான காரணமே உங்க ஸ்கூல்ல நடக்கிற மர்மமான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆக்சுவலா உங்க ஸ்கூல்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க பிளாக் மேஜிக் யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் கெட்ட சக்திகளை ஏவி விடுறாங்க. அதனாலதான் உன் ஸ்கூல்ல நீ பார்த்த அந்த கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. உன் மேல அந்த பயங்கரமான கர்சை ஏவி விட்டதும் அந்த ஆளு தான். இப்ப என்னதான் நான் அந்த கர்சை உடைச்சிருந்தாலும் அந்த ஆளோட டார்கெட் இன்னமும் நீ தான். சோ அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என் இடத்துல இருக்கிறது தான் உனக்கு சேஃப். அதுவும் இல்லாம நீ தானே அது யாரு கண்டுபிடிக்கணும்னு கேட்டுட்டே இருந்த. அதனால நீயும் நானும் சேர்ந்து தான் அந்த கல்பிரேட் யாருன்றதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு இங்க ஹீரோ சொல்ல, ஆனா இங்க ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கே டைம் ஆகுது. என்னடா நடக்குதுங்க, எதுவுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் இவங்க பேசிட்டு இருந்த அந்த பிளாக் மேஜிக் பண்ற அந்த ஆளையும் காட்டுறாங்க. ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல உள்ள ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முகத்துல ஒரு கண்ணாடி மாஸ்க். இந்த கண்ணாடியை உடைச்சு அந்த உடஞ்ச துண்டு எல்லாத்தையுமே வச்சு ஒன்னா ஒட்டி ஒரு மாஸ்க் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாஸ்க். அதை போட்டுக்கிட்டு அந்த ஆளு பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டே நம்மள அப்படியே பார்க்க அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்? ரொம்ப ஹாரர்னு சொல்லிட முடியாது. இந்த சீரிஸ் மொத்தமுமே ஒரு லைட்டான மிதமான சில்லிங்கான ஹாரரா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். 4 எபிசோடு தான். ஸோ 4 எபிசோடுன்றதுனால சீரிஸ் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். அதனால யாரும் கவலைப்படாதீங்க. வரிசையா போடுற வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா.